இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவோட இன்னைக்கு ஒரு வீடு கட்டி பில்டர் கிட்ட கிடைக்கிறது ரொம்ப ரேர். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே வசந்த் எனக்கு 600-700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் வேணாங்கன்னா எனக்கு அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா வேணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. வீடு நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது 30 ஃபீட் ரோட். சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் பேரியர் பேனலில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு பெட்ரூம்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வீடு வேணும் வசந்த் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை வந்து சைட் விசிட் வந்து பார்க்கலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவோட இன்னைக்கு ஒரு வீடு கட்டி பில்டர் கிட்ட கிடைக்கிறது ரொம்ப ரேர். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே வசந்த் எனக்கு 600-700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் வேணாங்கன்னா எனக்கு அரை கிரவுண்ட் லேண்ட் ஏரியா வேணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடு திருப்திகரமாக இருக்கும்னு நம்புறேங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோன் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்டருடைய காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையினுடைய புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி விஷ்ணுபிரியா நகரில் இருக்குங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடாரில் விஷ்ணுபிரியா நகர் ராகவேந்திரா நகரில் இருக்குது. அதாவது நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்லேருந்து வரும்போது ராகவேந்திரா நகர் ஆர்ச் இருக்கு இல்லையா, அதை தாண்டோன்னே வரக்கூடிய ஃபஸ்ட் ரைட்டுங்க. உள்ளெல்லாம் போக தேவையில்ல. உங்களுக்கு இது விஷ்ணுபிரியா நகர்னே கூட நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் பெருமாட்டநல்லூர் ஸ்கூல் இருக்குது. இந்த SRM பப்ளிக் ஸ்கூல் வேலம்மாள் பெருமாட்டநல்லூர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஸ்கூலுக்குமே இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இது. இது மட்டும் இல்லாமல் SRM இருக்குது, வள்ளியம்மை இருக்குது, ஜோகோ இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. நீங்கள் அதே கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் வழியாக சத்யசாய் மெடிக்கல் காலேஜும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். அது வழியாக கூட நீங்கள் OMR கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் போகாமலேயே இந்த வீட்டினுடைய ரோட் வழியாகவே நீங்கள் SRM ஜோகோவுக்கும் சென்றடைய முடியும். பைக்கில் மட்டும்தாங்க அந்த ரூட் போக முடியும். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட தாய்மார்கள் விரும்புகிற மாதிரி உங்களோட பசங்க படிக்கிற இடம், உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் வேலை பார்க்குற இடம், அப்பாக்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத என்னோட தாய்மார்கள் அது மூலிமா பார்த்துக்கலாம். இந்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 60 அடி டைமென்ஷனுங்க. ஃப்ரண்டேஜ் 20 அடி, 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் கிரவுண்ட் லேண்ட் ஏரியா, 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் செமி ஃபர்னிஷ்ட் வீடாக பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட லென்த் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்கிறாங்க. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன் விஷயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது 30 ஃபீட் ரோட். 30 ஃபீட் ரோட் மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? லேண்ட் நார்த் ஃபேஸிங், மெயின் டோரும் நார்த் ஃபேஸிங் தான். ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் ஃபினிஷில் ட்ரீலாம் பிளான் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 26 அடிக்கு 10 அடி சைஸில் இருக்கக்கூடிய பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது. இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா புல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சன் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரையை இறக்கிருக்கிறாங்க. உங்களுக்கு வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் செட் பேக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வீடு நல்லா உள்ள தள்ளி கட்டியிருக்காங்க, நீங்கள் பார்க்க முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு செட் பேக் இருக்குது, பேக் சைடில் ஒரு செட் பேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட் பேக்கில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, பார்க்கிங் சத அந்த மாதிரி ஆகாது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் இருக்குது. லேண்டு நார்த் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் இருக்குது, 2 கிரானைட் ஸ்டெப்பும் இருக்குது. வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 17 அடிக்கு 15 அடி சைஸில் இருக்கக்கூடிய ஹால் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸில் இருக்கக்கூடிய ஹால். வாஸ்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க தாய்மார்கள் நிறைய பேர் வந்து ஸ்கொயர் சைஸில் இருக்குன்னு ஆசைப்படுவீங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. 15 அடிக்கு 17 அடி, சரிங்களா? இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க, கோசோலையோடு இருக்குது. உங்களுக்கு சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. இதை விட்டுட்டு விண்டோ சொல்கிறே கண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சென்டரில் ஒரு டிசைன் லேம்ப் இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸோட பார்க்க நல்லா இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்டைப் லைட்ஸுங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரில் SSல இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் பிராண்டு தான்.
இந்த டிவி பிளேஸ் பண்ண போகிற வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்தாச்சு. இந்த ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன் இருக்குங்க. வந்துட்டான் இதோ எல்லாமே சென்சார்ஸ் தான். 8க்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன் வித் சிம்னியோடு இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சனில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. சிங்க் இருக்குது. பேரிவர் பிராண்ட் டேப்போட கொடுத்துருக்குறாங்க. கட்லரி எப்படி இருக்கு பார்க்கலாம். எஸ்எஸ்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாய்மார்களுக்கு கிச்சனில் பூஜை வைக்கிறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. நீங்கள் எப்படி வேணுமோ இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவினுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 5 அடிங்க. அதாவது இந்த ஸ்பேஸினுடைய சைஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தனியாக ஒரு டேப் இருக்குது. இங்கேயும் ஒரு சாக்கெட் இருக்குது. பின்னாடிலாம் வீடுகள் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா. பேக் சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டிக்கு தனியாக கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. டோர் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இங்கே கூட டிவி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கார்னர் சோஃபா தான் நான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே கார்னர் சோஃபா போட்டுட்டு கூட இங்கே டிவி மவுண்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி டபுள் சைட் வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் பில்டர் சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்க முடியும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கூட இந்த வாலில் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். இப்போ நான் நடந்து வரும்போது தான் யதார்த்தமாக அதை பார்த்தேங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு கார்னர் சோஃபா போடுறது பிடிக்கும். எனக்காக இருந்தால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நான் எனக்கு ஒரு மாதிரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு ஒரு மாதிரி நான் பார்க்குறதே கிடையாது. என்னோட அண்ணா அக்கா அம்மா அப்பாவுக்கு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸும் பண்ணிட்டு இருக்கிறேன். சேனல் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டு பிளேயர் இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிவர் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கன் காமன் பாத் இருக்குது. பேரிவர் பிராண்டில் உங்களுக்கு வால்மிக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக என்னதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காமன் பாத்தாகவே இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி 2 இன்ச் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் தட்டலை, ஃப்ரீயாக தான் இருக்குது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட். நல்லா ப்ரீமியமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க பில்டர் சைட்லேருந்து. யூபிவிசி வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு சில தாய்மார்கள் வந்து பொதுவாக அண்ணாக்களும் சரி அப்பாக்களும் சரி சைட் விசிட் வரும்போது இந்த மாதிரி சங்கனாக இருக்குது, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஒரு கன்சர்னாக இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குறை இருக்காது. நான் அதனால தான் ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக உங்கள் வீட்டு பிள்ளைங்க அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் வரைக்குமே கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிவிங். இந்த அப்பர் லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம், பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 அடிக்கு 12 அடிங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. இந்த வீட்டில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா யூபிவிசி விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொசுவலையோடு இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ வெர்ஷன் தான். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்டில் தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, 4 ஸ்பாட் லைட்ஸ். அட்டாச் பாத், பேரிவர் பிராண்டில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. வால்மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீல்டு டேங்கோடு இருக்கக்கூடிய வால் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட். நம்ம ஸ்டெப்ஸ்லேருந்து லேண்ட் ஆனோம் இல்லையா, இந்த அப்பர் லிவிங் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.4க்கு 16 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது.
வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச் பாத்துக்கும் இந்த அட்டாச் பாத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கலர் தான். ஓகேங்களா, சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸ் இருக்குது, மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இங்கே வாங்க, உங்களுக்கு அட்டாச் பாத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் இருக்குது. நிறைய பேர் அது இல்லாததுனால உங்களுக்கு ஜங்ஷன்ஸ் பாக்ஸ் வச்சுட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிலலாம் உட்காந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பாக்கள், நீங்கள் உள்ளே கூட ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபினிஷில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோட் வழியாகவே, இந்த வீடு இருக்கக்கூடிய ரோட் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகோ சென்றடைய முடியும். ரொம்ப பக்கங்க சோகோ, எஸ்ஆர்எம் எல்லாமே. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் தான் அசஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கார் அப்படின்னும் போது நீங்கள் குடுவாஞ்சேரி நெல்லிக்கப் ரோடு வழியாக குடுவாஞ்சேரி சிக்னல் வழியாக போய் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் பக்கம் தாங்க, சரிங்களா. இந்த பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டெரஸை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் வாங்க. பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ், இன்டெக்ஸ் டேங்க் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷூர் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க். இந்த மாதிரி ஸ்பேஸை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறையா தாய்மார்கள் கோழி வளர்ப்போம். இது நம்ம நான்லாம் பார்த்தோன்னே பெட்ரூம் கிடச்சிருச்சுரா, ஒரு நாய்க்குட்டி வாங்கி இதுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பண்ணலாம்ல. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் எலிவேஷனில் உங்களுக்கு பர்கோலா இருக்குது. அந்த பர்கோலா தான் இது நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ரெசிடென்ஷியல் ஏரியா. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்குறதுக்கும் இப்போக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,10,00,000 இல்லைங்க, 1,05,00,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம், நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரும்போது வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறந்துடாதீங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட், உங்களுக்கு நல்ல ஒரு காத்தோட்டமான பகுதியாக இருக்கும். நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது உங்களோட நிறைய குறை எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் பீரியட் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் பீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய் பாய்.